அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு, ஒரு நேயர் கேட்குறாங்க, ஆவிகளுடன் பேசுபவர்கள் சொல்வது உண்மையா? அவங்க உண்மையிலேயே ஆத்மாக்களுடன் தான் பேசுகிறார்களா, இல்லது ஆத்மாக்களுடன் பேசுகிற மாதிரி அவங்க நடிக்கிறாங்களா? அப்போது அவங்க உண்மை சொல்கிறாங்களா, பொய் சொல்கிறாங்கன்றது எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவதுங்க, இது ஒரு நல்ல கேள்வி. காரணம், இன்றைக்கி இந்த சமூக வலைதளங்கள் வந்ததுக்கு பிறகு யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா ஆவிகளுடன் பேசுபவர்கள் அப்படின்னு நிறையா இருக்காங்க. இன்டர்நெட்டில் நிறைய பேர் போடுறாங்க, சாமியார்கள், குருக்கள், இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போது இதில் இப்போ உண்மையிலேயே இவர்கள் ஆத்மாக்களுடன் தான் பேசுபவர்களா இல்லையா அப்படின்னு சொல்லி மனதளவில் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு சரியான வழி கிடையாது. ஃபஸ்ட்டு, அவர் நல்லவர் கெட்டவர் இல்லைன்னா அவர் உண்மையிலேயே பேசுகிறார் இல்லை அப்படிங்கிற அந்த ஆராய்வுக்குள் போகாமல் ஃபஸ்ட்டு உங்களுடைய எனர்ஜி பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து அதை நீங்கள் வியூ பண்ணணும். அதாவதுங்க, உங்களை நீங்களே கேட்டுக்குங்க. ஒரு ஆத்மாக்களுடன் பேசுபவர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவரை அணுக வேண்டும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் வருதா? அதாவது மென்டலி கன்வின்ஸ் ஆகி என்னால் முடியாது, அவரால் தான் முடியும், அதனால் நம்ம அவர் கேட்போன்னு சொல்லி அந்த மென்டல் கன்வின்சிங்கில் போகிறத நான் சொல்லவே இல்லை. ஆனால் உங்களுக்குள் ஒரு ஆர்வம், உங்களுக்குள்ள ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன், உங்களுக்குள்ள ஒரு இறை வழிகாட்டுதல் குறிப்பால் உணர்த்தப்படுவது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு மொமெண்டம், ஒரு உந்து சக்தி இருக்குதான்னு பார்க்க சொல்கிறேன் நான். காரணம் என்னென்னா, உங்களுக்குள் நிகழும் இறை வழிகாட்டுதலோ அல்லது உங்களுடைய அன்புக்குரியவர்களோ உங்களுக்கு ஒரு சமஞ்சியை தர வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆர்வமாக, உற்சாகமாக, ஒரு ஏகாந்தமாக அல்லது ஒரு டிவைன் மோட்டிவேஷனாக தான் அவங்க தருவாங்க. ஒரு பேஷனேட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது இதுதான் ஒரு குறியீடு, அவரை தொடர்பு கொள்வதா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. இப்போது உங்களுக்கு உண்மையிலேயே ஜென்யூனாக அவரை தொடர்பு கொள்ள வேண்டும்னு ஃபீலிங் வரும்போது, உங்களுக்கு அந்த கணத்தில் எது தேவையோ, எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை அவரிடமிருந்து நீங்கள் பெற முடியும் அப்படின்னு நம்பிச்சுன்னா, அவர் நல்லவரோ கெட்டவரோ அது விட்டுருவோம். அவரை உங்களுக்கு உங்களுடைய இறை வழிகாட்டுதல் அப்படிங்கிறது கோடிட்டு காட்டும். காரணம் என்னென்னா, நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை அவரால் டெலிவர் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போது சரியானவர் சரியில்லை அப்படிங்கிறதுக்குள்ளே போகாமல், அந்த இரட்டைத்தன்மைக்குள்ளே போகாமல், உங்களுக்கு தேவையான பதில் அவரால் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இப்போது சில சமயத்தில் அப்படி நீங்கள் போயிட்டு ஏமாந்து வர்றது உண்டு. நான் சொல்கிறது பணத்தில் மட்டும் ஏமாறுறதில்ல. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஆன்சர் வந்திருக்காது, இல்லை அவங்க சொன்னது சட்டுன்னு முடிச்சிருப்பாங்க, உங்களுக்கு ஒரு தெளிவு இருந்திருக்காது. அப்போது ஏன் எனக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு, ஏன் எனக்குள்ளே ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரணம் என்னென்னா, நீங்கள் உங்களை நம்பாமல் பிறரை நம்பக்கூடாது அப்படிங்கிறது கூட உங்களுடைய ஆன்மா வழிகாட்டியிருக்கலாம். காரணம் என்னென்னா, உங்களையும் அறியாமல் உங்கள் ஆழ் மனசில் என்னால் முடியாது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட மனிதரால் முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது உண்மை அல்ல. அப்போது அந்த ஆழ்மன நம்பிக்கை, உங்களையும் அறியாமல் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை களையப்பட வேண்டும்ங்கிறதுக்காக இந்த அனுபவம் என்பது தேவைப்பட்டிருக்கலாம். அதனால் கூட அவங்க கைட் பண்ணலாம். காரணம் என்னென்னா, இயல்பாகவே ஒரு ஒரு இறந்த அன்புக்குரியவர்களையோ இல்லை தெய்வங்களையோ டெலபேத்திக்காக கனெக்ட் பண்ணுறதுக்குண்டான கேப்பபிலிட்டிங்கிறது உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் உங்களுடைய நம்பிக்கைகள் அப்படிங்கிறது பிரிவு சார்ந்ததாகவும் பிரிவை பலப்படுத்துவதாகவும் இருக்கிறதுனால நமக்குள்ள நிறைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிளாக்கேஜஸ் இருக்குது. அதை நீங்கள் கலைஞ்சிங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிங்கன்னா போதும். இயல்பாகவே நீங்கள் நேச்சுரலி டெலபேத்திக்காக மாற முடியும். ஒரு உயர்ந்த அலைவரிசையில், ஒரு உற்சாகமான மனநிலையில். அப்போது நீங்கள் ஆர்வம் வருது அவர்கிட்ட அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் போங்க. ஒரு உற்சாகம், நான் சொல்கிறது மென்டலி கன்வின்ஸ் ஆகி போகிறதில்ல, உங்கள் மேலே இருக்கக்கூடிய அவநம்பிக்கையில் போகிறதில்ல. ஆனால் உங்களுக்குள்ளேயே ஆர்வம் வருகிறதுனா இந்த 2 காரணங்களுக்காக. உங்கள் அனுபவமே ஆசான். நீங்கள் ஒரு மனிதரை ஈர்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே உங்கள் அலைவரிசைக்கு அவர் ரிஃப்ளெக்ட் ஆகிறார். ஏதோ ஒரு வகையில் அவர் தேவைப்படுறார். ஒன்று உங்களை நம்பணும், இல்லைன்னா அவர் உங்களுக்கு எது தேவையோ அதை சொல்லணும். இந்த 2க்குள்ளே இருக்குது. உங்கள் அனுபவம் அதுக்கு உங்களை டீச் பண்ணணும். சரிங்களா? உண்மையிலே இது நம்மளோட பாதை தானான்னு. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தின் மேல் அளவு கடந்த ஆர்வம் வரும். ஆனால் ஒரு ஜோதிடத்தை போய் பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் வராது. ஆனால் உங்கள் லைஃபுக்கு தேவையான கைடன்ஸ் ஒரு லைஃப் கோச் கொடுத்துட்ருப்பார். அப்படிங்கும்போது உங்களோட நம்பிக்கை அஸ்ட்ராலஜி மேலே பலமாக இருக்குது. அப்படிங்கும்போது அதில் ஒரு புரிதல் வரணும் உங்களுக்கு. முழுவதுமாக நீங்கள் அதிலிருந்து வெளியேறணும்னா இப்படி ஆர்வமாகவும் வெளிநடத்தி, இது உன் வழி அல்ல,
நான் உன்னை எந்த வழியில் கைட் பண்ணுறேன்றது கவனி அப்படின்னு சொல்கிறது கூட ஆன்மாக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷனையோ இன்ஸ்பிரேஷனோ கொடுப்பாங்க. சரிங்களா? எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு மென்டலி கன்வின்ஸ் ஆகி போனீங்கனாலும் சரி, உங்களுக்கு எது உண்மை என்ற ஞானத்தை நீங்கள் அனுபவத்தில் புரிந்து கொள்வீர்கள். அப்போது இவங்க வந்து உண்மையிலேயே ஆத்மாக்கள்கிட்ட பேசுகிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, இந்த பூமி என்பது வந்து இரட்டைத்தன்மை வாய்ந்தது. அப்போ அந்த இரட்டைத்தன்மை தான் நான் கோடிட்டு காட்ட முடியும். அப்படி ஆத்மாக்களுடன், தெய்வங்களுடன் அல்லது வேற்று கிரகவாசிகளுடன் சேனல் பண்ணக்கூடிய, தொடர்பை பெறக்கூடிய மனிதர்கள் என்பது இருக்கிறார்கள். ஆனா, அதே சமயத்தில் இதை ஒரு வியாபாரமாக வைத்து, வியாபார நோக்கத்திற்காக பண்ணக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. இன்னொன்னு வியாபார நோக்கத்திற்காக வைத்துக்கொண்டு, அப்படி ஒரு கனெக்ஷனே எஸ்டாப்ளிஷ் பண்ணாம, பிரிட்டெண்ட் பண்ணி அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாரி தன்னை வெளிப்படுத்தக்கூடிய மனிதர்களும் உண்டு. அது அவங்க உள்நோக்கத்த பொறுத்து. அப்படிங்கும்போது 2ம் சாத்தியமாகவே உள்ளது. புரியுதுங்களா? ஆனால் இருப்பதிலேயே ரொம்ப இயற்கையான, ரொம்ப வலிமையான ஒரு ஒரு ஆசான் உங்களுக்கு யாரு அப்படின்னு சொன்னா, ஆவிகளுடன் பேசுபவர்கள், குருமார்கள், சாமியார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து உங்களுக்குள்ளேயே இருக்கும் உங்கள் ஆத்மாவின் இறை வழிகாட்டுதல் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. எல்லா மனிதர்களுக்கும் அதை பெரும் தகுதி அப்படிங்கிறது இருக்கு. என்ன, உங்களுடைய மனம் அப்படின்றதுக்கு ஒரு அலைவரிசை உண்டு. உங்களுடைய இறை வழிகாட்டுதல் அப்படின்றதுக்கு ஒரு அலைவரிசை உண்டு. மனம் அப்படிங்கிறது வந்து எதிர்மறையா இருந்தது, ரொம்ப லோவா இருந்தது, லோ வைப்ரேஷன்ல இருந்ததுன்னு சொன்னா, உங்கள் இறை வழிகாட்டுதலை புரிந்து கொள்ள முடியாத அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனா மனம் உற்சாகமா இருக்கு, உங்களோட பேஷன்ல இருக்கு, ஆர்வமும் உற்சாகம் எதுவோ அந்த தன்மையில இருக்கு அப்படின்னு சொன்னா, உங்கள் இறை வழிகாட்டுதலை எளிதாக புரிந்து கொள்ளும் தன்மையில் இருப்பீர்கள். இவ்வளோதான் ஆன்மீகம். புரியுதுங்களா? அப்போ உங்கள் மனதை உங்கள் இறை வழிகாட்டுதலோடு ஒருமுகப்படுத்தணும். இதுக்கு பேர் தான் ஆன்மீகம்னு பேரு. இப்போ உங்களுக்கு ஒரு எளிமையான உதாரணம் சொல்றேன். ஏன் வந்து என்னதான் ஆத்மாக்களுடன் பேசுபவர்கள் வந்து ஜென்யூனாவே இருந்தாலும் கூட, உங்கள் இறை வழிகாட்டுதல் சொல்வதை போன்ற ஒரு துல்லியம் அப்படிங்கிறது வந்து அவர்களால் சொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே சொன்னாலும் ஒரு 2% தான். 98% உங்க இறை வழிகாட்டுதல் உங்களுக்கு புரியிற மாரி சொல்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அது வந்து அக்யூரேட்டா இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். ஒரு பெயிண்டர் இருக்கிறாரு. ஓவியம் வரைபவர். சரிங்களா? நீங்க என்ன பண்றீங்க? அவருக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் அம்மாவினுடைய புகைப்படத்தை நீங்கள் வரைய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. சரி, உங்க அம்மாவுடைய அடையாளங்கள குடுங்கன்னு சொல்றாரு. நீங்க ஃபோட்டோலாம் குடுக்கல. அடையாளத்த மட்டுமே சொல்றீங்க. எங்க அம்மாவுடைய முக ஜாடை எப்படி இருக்கும்? புருவம் எப்படி இருக்கும்? கண்கள் எப்படி இருக்கும்? உதடு எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லி, முடி எப்படி இருக்கும்? என்ன நிறத்தில இருப்பாங்க? இதெல்லாம் சொல்றீங்க. சொல்லி முடிச்சு, நீங்க வந்து அவர்ட்ட அவர் என்ன வரைஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பிரதியைத்தான் அவர் வரைந்திருப்பார். உங்கள் அம்மா எப்படி இருக்கணும்னு அவர் யூகித்தாரோ, அந்த யூகத்தின் அடிப்படையில் தான் அது மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கும். இல்லையா? உங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு நீங்க சொன்னீங்களோ, அதே மாரி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. காரணம் என்ன? இப்ப நீங்க ஒரு விஷயத்த சொல்கிறீர்கள் அப்படின்னா, அது அவருக்குள்ள இருக்கக்கூடிய நம் மனத்தின் குறியீடுகள் மூலமாக அது ஃபில்டர் ஆகுது. அவருக்குன்னு ஒரு விளக்கம் வச்சிருப்பார் இல்லையா? நம்பிக்கைகள் வச்சிருப்பார் இல்லையா? இப்படின்னா இப்படி இருக்கும். இந்த மாரி பெண்ணா இருப்பாங்கன்னு அவரோட நிஜத்தில அவர் கேதர் பண்ண அந்த பிலீஃப் சிஸ்டத்தின் வழியா தான் அவருக்கு வந்து அத வரைவாரு. அதே மாரி தான் அவருடைய பெர்செப்ஷன், பிலீஃப்ஸ், அந்த ஆர்டிஸ்டிக் லென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலைநயத்தின் வழியாக எல்லாம் வடிவமாகறதுனால, அது அந்த ஓவியனின் கலை வடிவமா தான் அது இருக்கும் வெளிய. உங்க அம்மாவினுடைய ஆக்யூரேட்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. இது ஏன் நான் சொல்றேன்னா, உங்க அன்புக்குரியவர்கள் ஒரு தகவலை தருகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சேனல், ஒரு ஆவியரியுடன் பேசுபவர்கள் சேனல் பண்ணாலும், அவங்க பெர்சீவ் பண்றது அவங்களோட மனதின் வழியா தான் ஃபில்டர் ஆயி வரும் அப்படிங்கும்போது, அந்த ஃபில்டர் ஆட் ஆயி வர்றதுனால, சில சமயங்களில் அது அக்யூரேட்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சில சமயங்களில் அக்யூரேட்டா இருக்கலாம். சில சமயங்களில் அது அக்யூரேட்டா இருக்கக்கூடாது. ஏன்னா, சில நியூயான்சஸ் வந்து உங்க அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு சொல்லும்போது தான் அத உங்களால பெர்சீவ் பண்ண முடியும். அத அவர் பெர்சீவ் பண்றதுங்கிறது வேற மாரி இருக்கும். அத நீங்க தப்பா கூட புரிஞ்சுக்கலாம். அதனால எந்த ஃபில்டர் இல்லாம, உங்களோட மனதின் வழியாவே அவர் சொல்வது என்பது வந்து உங்களுடைய இறை வழிகாட்டுதல் மூலமாகவே நீங்கள் பெறுகிறீர்கள். உங்களுக்கிட்டயே அந்த அந்த வழிகாட்டுதல் என்பது வந்து டவுன்லோட் ஆகுதுன்னு சொன்னா, அது மோர் ஆர் லெஸ் அக்யூரேட்டா இருக்கும். ஆனாலும் உங்களோட மனதில சில குறைபாடுகள் இருந்துச்சுன்னா, அதன் வழியா ஃபில்டர் ஆயி வரும். ஆனால் ஒரு 3வது மனிதன்ட்டருந்து ஃபில்டர் ஆயி வர்றதற்கு பதிலாக, உங்கள் இறை வழிகாட்டுதல் உங்களுக்குள்ளேயே அந்த வழிகாட்டுதல் நிகழும்போது, அது வந்து உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆனா ஒரு ஜெனரலான டெசிஷன் எடுக்கணும். இத பண்ணலாமா? வேணாமா? அப்படின்னு உங்களால அது முடியாது அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா, அந்த மாரி ஒரு பொதுவான பலன்கள வந்து சொல்ல முடியும். ரொம்ப அக்யூரேட்டா, ரொம்ப சட்டிலான ஒரு விஷயங்களை எல்லாம் வந்து அப்படி சொல்றதுன்றது கொஞ்சம் கடினம். அதுக்கு நீங்க உங்கள நம்புறது தான் பெஸ்ட். அதனால தான் நான் என்ன பண்றேன்னா, என்னை ஆத்மாக்களுடன் பேசுபவர்கள் அப்படின்னு சொல்லி நான் விளம்பரப்படுத்துவதே கிடையாது. ஏன்னா, நீங்க வந்து
உங்கள் அன்புக்குரியவர்களோடு எப்படி தொடர்பை பெற வேண்டும்ன்ற அந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களானால், உங்களுக்குள்ளேயே இயல்பா அந்த இறை வழிகாட்டுதல் அல்லது உங்கள் அன்புக்குரியவர்களின் வழிகாட்டுதல்ங்கிறது நடக்க ஆரம்பிச்சுரும். அதுதான் ரொம்ப வலிமையானது. இப்போ நான் உங்களுக்கு பதில குடுத்துட்டேன்னு வைங்க, நான் உங்க அன்புக்குரியவர்கள்ட்ட பேசிட்டீங்கன்னா, நம்பிக்கை உங்களுக்கு என் மேல வந்துரும். உங்க மேல வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மரணம் அப்படிங்கிறதே ஒரு பரிணாம வளர்ச்சி சம்மந்தப்பட்டதா தான் நான் பார்க்கிறதுனால, அப்போ நான் உங்களோட பரிணாம வளர்ச்சியும் சேர்ந்து தடுக்கிற மாரி ஆயிடும். புரியுதுங்களா? அப்போ நம்ம எல்லாருமே நேச்சுரலி டெலபேத்திக் தான். பட் நம்மளுடைய மென்டல் அண்ட் எமோஷனல் ரெசிஸ்டன்ஸ மட்டும் களைஞ்சிட்டா போதும். அத களையறக்கு தான் என்னுடைய எல்லா டீச்சிங்ஸும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய தெளிவின் வழியுடைய வேதத்த நான் என்ன சொல்லிக் குடுத்துருக்கேன்? மனதின் அடிப்படை கட்டமைப்பை புரிந்து கொள்ளுதல், மனதை செழுமையடையச் செய்தல், மனதின் அலைவரிசையை உயர்த்துதல், நீங்கள் உங்கள் வயப்படுதல்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க நேச்சுரலாவே டெலபேத்திக்கா மாறணும்ன்றது தான். புரியுதுங்களா? சில சமயங்களில் நான் கவுன்சிலிங் குடுக்கும்போது, இறந்த அன்புக்குரியவர்கள் ஆத்மா சில சமயங்களில் எனக்கு மெல்லிதாக சில விஷயங்கள் சொல்வதுண்டு. சில குறிப்புகளை காண்பிப்பதுண்டு. சில விஷயங்களை எனக்கு உணர்த்துவதும் உண்டு. இது உண்மைதான். ஆனா 99% அவங்க என்னன்னா, என்னோட ஞானத்தை பகிரும்படி தான் அவங்க எனக்கு அவங்க என்கரேஜ் பண்றாங்க. அவங்க நான் சொல்றத நீ அவர்ட்ட சொல்லிடு அப்படின்னு பண்றதில்ல. ஏன்னா, அவர்கள் அப்படி சொல்வது என்னோட ஞானத்திற்கும் கொஞ்சம் முரணாத்தான் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கும் அது முரணாத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால, சில சமயங்களில் சில ரெஃபரன்ஸஸ் எப்பாவது ஒரு தடவ இன்னைக்கு கூட ஒருத்தங்கள மீட் பண்ண போயிருந்தேன். அவங்க அநேகமா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்கன்னு நெனைக்கிறேன். அவர்கள் அவர்கள் சில விஷயங்கள் அவங்க எனக்கு சொல்லும்போது என்னால டெலிபேத்திக்கா புரிஞ்சுக்க முடியுது. அத சொன்னேன். அவங்க ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. பட் இத நான் பேஸ் பண்றது என்னன்னா, அப்படி பேஸ் பண்ணேன்னா, அது உங்கள் மேல் உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை ரொம்ப சைக்காலஜிக்கலி நீங்க என்னன்னா, உளவியல் ரீதியாக உங்கள நீங்க நம்ப மாட்டீங்க. உங்கள நீங்க நம்பலைன்னா என்னோட ஆன்மீகம் சோபிக்காது. அப்போ அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் கேள்வி கேளுங்கள். அப்சர்வ் பண்ணுங்க. எப்படி அந்த பதில் என்பது உங்கள் அனுபவத்தில் வருகிறது. உடனடியாக வரும் உணர்வா கூட இருக்கலாம். இல்ல அது கனவா இருக்கலாம். அசரீரியா இருக்கலாம். குறிப்பா இருக்கலாம். இல்ல அது சில வாசகங்கள் மூலமாக வழிநடத்துவதா இருக்கலாம். சில மனிதர்கள் மூலமாக அந்த மனிதர்களின் தொடர்பை மூலமாக வழிநடத்துவதா இருக்கலாம். இது என்னன்னு சொன்னா, கேட்டுட்டு ரிசெப்டிவிட்டில இருக்கணும். அவ்வளோதான். எப்படி ஒரு வேடன் எங்க மான் வருது அப்படின்னு சொல்லியே கவனிச்சுக்கிட்டே இருக்கிறானோ, அவனோட இலக்கு மாறுறது இல்லையோ, அது மாரி கேட்ட கேள்விகளுக்கு எவ்வாறு வருது, அதை நான் எப்படி ரிலேட் பண்ணிக்கிறதுங்கிற அந்த தன்மையில இருந்தீங்கன்னா போதுமானது. உங்கள் அனுபவமே உங்களுக்கு டீச் பண்ணும். ஒரு சில கட்டத்தில் உங்களுக்கு அதையும் மீறி ஒரு ஆர்வம் வருகிறது, ஒரு இன்ஸ்பிரேஷன் வருதுன்னா, நீங்க அப்ப போலாம். உங்கள நம்பாம போறதுங்கிறது அது ஒரு ஒரு கீழ்நிலையான ஒரு ஆன்மீகம். அத நான் பெருசா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ, அதனால இவங்க இறந்தவங்ககிட்ட ஆவிகளுடன் பேசுபவர்கள் உண்மையிலேயே பேசுறாங்களா? இல்ல இது அவங்க அதெல்லாம் உண்மை இல்லையா? அப்படின்னு பொதுவடையா நீங்க கேட்டுற முடியாது. அப்படி பேசுபவர்கள் உள்ளார்கள். அதற்கு சாத்தியம் உள்ளது. அது உங்களுக்கே சாத்தியமாக உள்ளது அப்படிங்கிறத தான் திரும்ப நான் ரிமைண்ட் பண்ண விரும்புறேன். சரிங்களா? இதில உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகளோ, சந்தேகங்களோ இருந்ததுன்னா, தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இந்த சேனல தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ள நிறைய அகமாற்றம், மனத்தெளிவு, மன நிறைவு, நிம்மதி, ஒரு ஸ்டேபிளா ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை, இந்த மாரியெல்லாம் இருக்கு. வாழ்க்கை என்பது மாறியுள்ளது. என் மனம் என்பது தெளிவாகியுள்ளது, செழுமையாகி உள்ளது. இது அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் இந்த ஆன்மீகம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு உளப்பூர்வமான விருப்பம் இருந்தா, என் சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, மேல இருக்கக்கூடிய என்னுடைய ஜிபே நம்பருக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நீங்கள் எதையும் தானமாக தர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய மாற்றத்திலிருந்தே தரலாம். அதுதான் உங்களுக்கும் வெற்றி. எனக்கும் அது அர்த்தமுள்ள வெற்றியாக இருக்கும். சரிங்களா? எதுவா இருந்தாலும் உங்களுடைய உள்ளுணர்வு சொல்படி கேளுங்க. உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க் யூ வெரி மச்.